இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? ஹிட்லரின் நாசிசம், முசோலினியின் ஃபாசிசம் இவற்றின் கூட்டுத்தொகை என்னவோ அதை விட ஒரு 1000 கூட தான் இருக்கும். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு தோழர் ஆஜாக்னி. வணக்கம் தோழர். பாசிசமா பாயாசமானு விஜய் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பாசிசம்னா பிஜேபி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே முடிவு பண்ணி போர் செஞ்சுட்டு இருக்கிற சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சண்முகம் மாநில தலைவர் அவர் பாசிசம் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வார்த்தை எப்படி பாக்குறீங்க? பாசிசம்னா என்ன? ஹிட்லரின் நாசிசம், முசோலினியின் ஃபாசிசம் இவற்றின் கூட்டுத்தொகை என்னவோ அதை விட ஒரு 1000 கூட தான் இருக்கும். இன்றைக்கு பாஜகவும் சங்க பரிவாரங்களும் இந்த நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற அராஜகங்களும் அநியாயங்களும் பள்ளிவாசல் இடிப்புகளும் படுகொலைகளும், இதை ஃபாசிசம் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதை விட கூடுதலாக என்ன இருக்கு? இப்போ இது ஃபாசிசத்தை விட கேடுகட்டது. ஆனால் அதனுடைய தன்மையை மென்மைப்படுத்துவது போன்ற சொல்லாடல்களை ஒருபோதும் நாம் பொது உடைமை தோழர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. கம்யூனிஸ்டுகளுடைய தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால் அரசியல் கூர்மை. அந்த கூர்மை மழுங்கி போனால் அவர்கள் கம்யூனிஸ்டாகவே இருக்க முடியாது. ஆகவே பாசிசத்தினுடைய ஆயுதங்கள் மிக கூர்மையாக ஒடுக்கப்பட்டவர்களை, ஏதிலிகளை, ஏழைகளை, குறிப்பாக முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொண்டிருக்கும் பொழுது இது பாசிசம் அல்ல வேறொன்று என்றெல்லாம் சொல்லுவது சமுதாயத்தில் என்ன நல்ல விளைவை ஏற்படுத்தும்? இப்படி ஒரு கருத்தை விளைப்பதன் மூலம் மக்களிடம் எழுச்சி ஏற்படுமா? பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்ற உணர்ச்சி ஏற்படுமா? குழப்பம் ஏற்படுமா? அதற்கு என்ன பெயர் வைப்பது என்பதல்ல பெயர். நம்மை குத்திய ஆயுதம் கொடுமையானது. அதை அறிந்து கொள்வதற்கு பாசிசம் என்ற சொல். ஏன் அதை சொல்கிறோம்? ஹிட்லர் தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல பல்லாயிரக்கணக்கான யூதர்களை படுகொலை செய்தது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. முசோலினுடைய நடவடிக்கைகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த கொடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்தால் என்ன செய்வார்களோ அதை பாஜக செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு திரைப்படம் வெளிவிடுகின்றது. உடனே 700ஆம் ஆண்டில் இறந்து போன அவுரங்கசீப்புடைய சமாதியை உடைக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு பெண் எதிர்த்து கேள்வி கேட்கிறாள். உடனே அவருடைய இல்லத்தை இடித்து போட்டு விடுகிறார்கள். புல்டோசர் ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்கிறார்கள். இருக்கின்ற வீடுகளை இடித்து தகர்க்கிறார்கள். ஒரு வீடு கட்டுவது என்பது ஏழையினுடைய எவ்வளவு பெரிய கனவு. அந்த வீட்டை இடித்து தகர்க்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொடுமைகளை புரிகிறார்கள். இவர்களை என்னவென்று அழைப்பது என்பது முக்கியமல்ல, இந்த கொடுமைகளை எப்படி அழிப்பது என்பதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய கவலையா இருந்திருக்க வேண்டுமே தவிர இது நியோ பாசிசமா என்ற மயிர் பிளக்கும் வாதங்களில் ஈடுபட்டு நாம் என்ன அடைந்திருக்கின்றோம் என்பதை முதல்ல யோசிக்கணும். தயவு செய்து தோழர்கள் எப்போதுமே பாசிசத்திற்கு எதிரான களமாடுதல்கள் முன்னின்று போராடுவார்கள். அது நம்ம எப்போதுமே குறைத்து மதிப்பிடுவதில்லை. பொது உடைமை தோழர்களுடைய தியாகங்களும் நேர்மை செறிந்த வாழ்வும் எதற்கும் அஞ்சாமல் களத்தில் நிற்பதும் பாராட்டத்தக்க அற்புதமான பண்புகள். நானும் அந்த பண்புகளால் ஈர்க்கப்பட்டவன் தான். என் மாணவ பருவத்தில் அவர்களோடு களத்தில் நின்றவன் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சிறுபான்மை மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை, ஏழை எளியவர்களை, தலித்துகளை கொலைவெறி கொண்டு அழித்து வருகின்ற ஒரு கூட்டத்தை பாசிச கூட்டம் என்று அழைப்பதுதான் சரியானது. அதற்குள் தத்துவ விசாரங்களுக்குள்ளே நீங்கள் புகுந்து பயணிக்கின்ற வேலை இது அல்ல. அழுகின்ற அழுகையிலே சங்கீதத்தின் சுரங்களை நாம் ரகம் பிரித்து கொண்டிருக்க முடியாது. நடந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய படுகொலை காலமாக மாறி இருக்கின்றது. புல்டோசர் ராஜ்யம் என்கிறார்கள். ஆகவே இது பாசிசம் தான். ஹிட்லர் செய்ததை வேறு வடிவத்தில் செய்கிறார்கள். முசோலினி செய்ததை சற்று மாற்றி செய்கிறார்களே தவிர அதை விட மோசமாக செய்கிறார்கள் என்பது முக்கியமானது. அவர்கள் இருந்தால் கூட இவர்களை பார்த்து வெட்கப்பட்டிருப்பார்கள்.
100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்களையும் இப்போ உள்ள சம்பவங்களையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இது வந்து தத்துவ சிக்கலா இல்லை அவங்களோட என்ன சிக்கலா நீங்க இதை பாக்குறீங்க? இப்போ தத்துவ சிக்கல், தத்துவம் இல்லாத சிக்கல், இதற்குள்ளே புகுந்து ஆக போவது என்ன? அவர்களே போற்றக்கூடிய, நாம் எல்லாரும் போற்றக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாணம் ஒரு பாட்டில் அவர் ஒரு அக்னாஸ்டிக், ஏத்திஸ்ட்னு சொல்ல முடியாது, அக்னாஸ்டிக். ஒரு பாட்டில் சொல்லுவார், நான் கடவுள் நம்பிக்கையாளன், நான் மிக உறுதியாக இறைவனை நம்பக்கூடியவன். ஆனால் அவர் சொல்கிறார் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சுங்கிறார். அது அவர் பார்வை. ஆனால் அடுத்த வரியில் என்ன சொல்றாரு, கஞ்சிக்கு இல்லாதார் கொடுமை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. இப்போது மயிர் விளக்கும் வாதங்களில் ஈடுபடுவது, இது நியோ பாசிசமா பாசிசமா என்பதில் ஈடுபடுவது என்பது மேடைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையா இருக்கலாம். ஆனா களத்தில் தேவைப்படுவது என்ன? கஞ்சிக்கில்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. இது ஒரு பாசிச அணுகுமுறை என்பதை உலகமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவர் நடத்தக்கூடிய கொடுமைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பேர் இஸ்லாமிய பேர் பாபநாசத்தை சேர்ந்தவர். உடனே இஸ்லாமியரை கொண்டு போய் கோயிலுக்கு அரங்காவலராக போட்டிருக்காங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஏதோ ஒரு வண்டியில ஏத்த பார்த்தாங்க, ஏதோ வண்டியில ஏத்த பார்த்தாங்க, அவர் கடிச்சு கொதறாரு. அப்போ நீ யோசிக்கணும், காதர் பாட்சா என்ற வெள்ளைச்சாமி அப்படின்னு பேர்லாம் இருக்குது. இந்த மண் என்ன மாதிரியான தன்மையோட இருந்துட்டு இருக்கு? அதை கெடுக்கக்கூடிய பாசிச முயற்சி தானே இது. இது பாசிசமா இல்லையா என்ற தத்துவ விசாரங்கள் அல்ல இப்போது தேவை, தளங்கள் நின்று பணியாற்று என்றுதான். நீங்க திரைப்படத்தை வச்சு குறிப்பிட்டிருந்த சாயா, அது போல காஷ்மீர் டைரிஸ், அப்புறம் என்ன சொல்றது கேரளா ஸ்டோரி, இப்படி பல திரைப்படங்கள் வந்துட்டு இருந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுபடாத சூழ்நிலை. ஒரு மாஸ் ஹீரோ துப்பாக்கி ஒரு படத்து மூலம் ஒட்டுமொத்த இஸ்லாமிகளும் ஸ்லீப்பர் செல்னு ஒரு கட்டம் கட்டினாரு. அவர் திடீர்னு நோன்பு திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போது படத்தின் பேர் சொல்லாம ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ப்ரொடக்ஷன் யாருன்னு நினைக்கிறீங்க? டைரக்டர் யாரு? மக்களுக்கு பொழுது போகுது, அவ்வளவுதான். ஓகே, நன்றி. விஜய் இந்த இடத்தில் இந்த சக்திகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொண்டால், உண்மையில் அரசியலை பழகிக்கொள்ள விருப்பப்பட்டால் அது வேற. ஆனா அவர் அதற்கான விருப்பத்தோடு இருப்பவராக இல்லை. அவர் இந்த அஜெண்டாக்கு பலியாபவராகத்தான் இருக்கிறார். தலைவர் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்க, தலைவர் அந்த அர்த்தத்துலதான் சொன்னாருன்னு முந்தா நேத்து வேற ஒரு டிபேட்ல உங்க செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இல்ல நிர்வாகம் மற்றவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிட முடியாது. ஆமா, இவர் தலைவர் பெரிய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இவங்களெல்லாம் லா மேக்கர்ஸ். அந்த கான்ஸ்டியூஷனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா இன்டர்பிரேட் பண்றாங்க. இது நாடகம், மோசடி நாடகம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்னை ஆதரிக்கிறார்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்துத்துவ சிந்தனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஏற்பை உருவாக்கி வெறும் அரச பயங்கரவாதமாக மட்டும் அல்லாமல் மக்களையே பயங்கரவாதிகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற வேலைதான் பாசிசம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்க